Exercise 3.2 first fourth sum 3x cube plus 3x square plus 3x plus 3 6x cube plus 12x square plus 6x plus 12 இந்த ரெண்டுக்கும் GCD ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ கிவன் பாலினாமியல் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா f of x and g of x சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ f of x எடுத்தாச்சு, g of x எடுத்தாச்சு. இதில் எது காமனாக இருக்குன்னு பார்க்குறோம். எல்லா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து காமனாக இருக்குது. அப்போ 3 காமன் வழியில் எடுத்துட்டோம் அப்படின்னா x cube plus x square ப்ளஸ் எக்ஸு 3ல் 3 எடுத்தாச்சுன்னா இந்த இடத்துல 1 இருக்கும். ஓகே, இந்த பாலினாமியலில் வந்து என்ன காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வந்து காமனாக இருக்குது. ஓகேவா, இப்போ 6 வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் க்யூபு ப்ளஸ் 12 வந்து 2 6 12, அப்போ 6 எடுத்தாச்சுன்னா அதில் 2 இருக்கும். 2x ஸ்கொயர் ப்ளஸ் 6xல் 6 எடுத்தாச்சுன்னா எக்ஸு 12ல் 6 எடுத்தாச்சுன்னா அதில் 2. ஓகே, இப்போ 3 and 6 தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது. அப்போ இதுக்கு தனியாக GCD ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இதுக்கு தனியாக GCD ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 3க்கும் 6க்கும் GCD எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? 3 வந்து 3 அப்படி ரைட் பண்ணிக்கலாம். ஆனால் 6 வந்து 3 2s are 6 அப்படின்னு பிரிக்க முடியும். அப்போ காமனாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. அப்போது GCD ஆஃப் 3, 6 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 3. ஓகே, இதுக்கு GCD ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இதோடைய இதுக்கு GCD ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இதில் எந்த பாலினாமியல் டிவிடெண்ட்டாகவும் எதை வந்து டிவிஷனாக வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட்டை நம்ம வெரிஃபை பண்ணணும். எக்ஸ் கியூப் சேமாக இருக்குது. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் பார்க்குறோம். எக்ஸ் ஸ்கொயரு 2x ஸ்கொயரு, அப்போ இதில் 2 வந்து கொஞ்சம் பிக்காக இருக்குது. அப்போ இது டிவிடெண்ட்டாகவும் இது டிவைஸாகவும் வச்சுக்கிறோம். எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 2 டிவைசர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாலினாமியல், அதாவது எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 1. ஓகே, ஆஸ் யூஸ்வல் தான். இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸ் கியூபு, இதில் ஃபஸ்ட்டு டேர்மு எக்ஸ் கியூப். ஸோ கேன்சல் பண்ணால் 1 கிடைக்கும். 1 into எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 into எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 into எக்ஸு ப்ளஸ் 1 into 1 1. ஓகே, சைன் சேஞ்ச் பண்ணுறோம். எக்ஸ் கியூப் கேன்சல் ஆயிரும். 2x ஸ்கொயரு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு, 2x ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் போயிடுச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்கும். ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு கேன்சல் ஆயிரும். 2 minus 1 1, அதாவது அதில் 0x போட்டுக்கணும், இதில் 1 போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ உங்கள் எக்ஸ் கியூப் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இதை விட இது வந்து என்ன ஆயிடுச்சு, ஸ்மால் ஆயிடுச்சு. அப்போ இது ஃபர்தர் இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, டிவைட் பண்ண முடியாது. ஸோ இது டிவிடெண்ட்டாகவும் இதை டிவைஸ்டாகவும் வச்சுக்க போகிறோம். எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 1. இது எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 0x ப்ளஸ் 1. எக்ஸ் கியூபை எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயரும் கியூபு கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப், எக்ஸ் இன்ட்டு 0x ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ். சைன் சேஞ்ச் பண்ணுறோம். எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் கேன்சல், எக்ஸ் ஸ்கொயரில் 0x ஸ்கொயரு 0 விட்டலாமா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு கேன்சல் ஆகிடும். ஸோ 0x 1 ஸ்டெப் டவுன் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் 1. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரு, இதில் எக்ஸ் ஸ்கொயரு டிவைட் பண்ண முடியும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் வி கெட் 1 கேன்சல் ஆகிடுமா? ஸோ ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் ஸ்கொயர், 1 இன்ட்டு 0x 0x, 1 இன்ட்டு 1 1. ஸோ எல்லாமே சேமாக இருக்கா? அப்போ சைன் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ரிமைண்டர் வந்து 0 வந்து கிடைக்கும். ஓகே, அப்போ இதோடைய GCD வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா GCD வந்து என்னது, எக்ஸ் ஸ்கொயரு 0 விட்டுட்டோம் அப்படின்னா ப்ளஸ் 1. ஓகே, இப்போது நமக்கு பாலினாமியலோடைய GCD வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 கிடச்சிருக்கு. நம்பர்ஸோடைய GCD வந்து 3 கிடச்சிருக்கு. இப்போது GCD ஆஃப் f of x and g of x எப்படி ரைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ரெண்டு GCDயும் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 3 into எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான GCD. ஓகேங்களா? தட்ஸ் ஆல்.